ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா ஹவு டு ஓவர் கம் ஃப்ரம் சோஷியல் ஆன்சைட்டி தாங்க. ஆமாங்க, இந்த சோஷியல் ஆன்சைட்டின்ற விஷயத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, நிறைய சஃபர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் இந்த வீடியோவை பார்க்க பிறகு நீங்கள் எப்படி அதிலேருந்து மீண்டு வரலாம், அதுக்கான சின்ன சின்ன ஈஸி டிப்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த சோஷியல் ஆன்சைட்டி இருக்கிறதால நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரி நம்ம போய் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவங்ககிட்ட இந்த கருத்தை வச்சாலும் இந்த பாயிண்ட்டை சொன்னாலும் நம்மள தப்பாக நினைப்பாங்க, இதை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் நினச்சி அவங்களுக்கு தோன்ற தாட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸை கூட ஷேர் பண்ணாமல் அந்த சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணி வந்துடுவாங்க கிட்ட. இது மாதிரிலாம் பண்ணப்போம். நமக்கு தோன்ற விஷயத்த நம்ம அப்போவே சொல்லிட்டோம்னா அதை மற்ற பர்சனாக இருந்தாலும் சரி, நமக்காக இருந்தாலும் சரி, அது ஒரு ஃபுல்ஃபில்டாக ஒரு ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் எப்படி இந்த சோஷியல் ஆன்சைட்டிலேருந்து ஒரு ஷைனஸ்லேருந்து இன்ட்ரோவர்ட் கேரக்டர்லேருந்து ஓவர் கம் பண்ணி இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் தைரியமாக பப்ளிக் முன்னாடி இண்டிபெண்ட்டாக சோலோவாக வீடியோ எடுத்து விளாக் போஸ்ட் பண்ணுறேன். இந்த லெவலுக்கு என்ன இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினது யாருன்றது நான் வீடியோ என்ற சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்களோட பயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமாங்க, பயம், தோல்வி, வெற்றி எதுவுமே எந்த இதுவாக இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் அது அக்செப்டன்ஸ் என்ற ஒரு குணம் இல்லைன்னா நீங்கள் எதையுமே ஓவர் கம் பண்ணி வரவே முடியாது. நம்மளை பற்றி தெரியல, நம்ம ஒரு கூச்சு சுவாவாக படுற ஆள் தான். நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நம்ம போய் திடீர்னு பேசினா நம்ம திக்கி பேசுவோமா, ஏதாவது அவங்க கொஷின் நம்மளை பார்த்து கேட்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு ஆன் த ஃப்ளோவில் நம்மளால் ரிப்ளை பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய பேர் அந்த சிச்சுவேஷனை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். நமக்கு தோன்ற கருத்தை கூட சொல்லாமலே அங்கே விலகி வந்துடுவோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்படுறீங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணாலும் அவங்க உங்களை அச்சோ இவன்னா தத்தி பேசலாம், இவளுக்கு தைரியமாக ஃபேஸ் பண்ணுறல அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. பரவாயில்ல, அமைதியாக இருக்கிறவங்கள விட நமக்கு தோன்ற டவுட்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம போய் கேட்டு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிறதுனால நம்மளை அவங்க பரவாயில்ல, அவங்களுக்கு இருந்த டவுட்ஸ் நம்மக்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிட்டாங்க, பயந்து அங்கேயே உட்காந்துட்டுல சொல்லி உங்களுக்கு இன்னுமே தைரியத்தை தான் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் எப்படிலாம் நீங்கள் பேசலான்ற கரேஜ் நீங்கள் பேச உங்களுக்குள்ளேயே ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் பயந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகி இப்போ மாதிரி குறுகி போயிடுவீங்க இல்லையா? தைரியமாக நீங்கள் நல்லா தைரியமாக நின்று ஸ்ட்ரெயிட்டாக ஐ டு ஐ பார்த்து உங்களுக்கு தோன்ற விஷயத்தை கேளுங்க. நமக்கு கேட்க வேண்டிய கேள்விகளையும் டவுட்ஸையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறதால நம்மளை யாருமே ஒன்றும் தப்பாக நினச்சிட போகிறது கிடையாது. நீங்கள் பயந்து இருந்தால் தான் உங்களால் என்றைக்குமே இந்த இன்ட்ரோவர்ட் இந்த கேரக்டர்லேருந்து வெளியில் வரவே முடியாது. ரெண்டாவது, நீங்கள் ஒரு கூட்டத்தில் போய் பேசணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு படபடப்பாக வருது, கை கால்லாம் ஷிவரிங்காக ஆகுது, அவங்க ஏதாவது நம்மளை பற்றி மிஸ்அசியூம் பண்ணிப்பாங்களோ, தப்பான ஏதாவது நினச்சிப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே வரி பண்ணிக்காதீங்க. யாருக்குமே நம்மளை பற்றி யோசிக்கிறதுல டைமே கிடையாது. அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கள எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, அவங்க லைஃப்பில் பர்டிகுலராக இப்போ என்ன சுச்சுவேஷன் அவங்க கோத்ரூ பண்ணிகிட்ருக்காங்க அதை பற்றி தான் அவங்க கவலைப்படுறதுக்கு தான் அவங்களுக்கு டைம் இருக்குது. மற்றவங்கள பற்றி கேர்டேக் பண்ணிக்கிறதுக்கு இந்த சூழ்நிலையில் யாருக்குமே இந்த காலகட்டத்தில் டைமே இல்லை. ஏன்னா வேர்ல்டு அவ்வளோ பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம தயங்கி நமக்கு தோன்ற விஷயத்தையும் செய்ய வேண்டிய விஷயத்தையும் செய்யாமல் பயந்து கூச்சப்பட்டுட்டு அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, 4 பேர் பார்த்து சிரிப்பாங்களோ, கேலி பண்ணுவாங்கன்னு நினச்சா கண்டிப்பாக உங்களால் எதுவுமே பண்ணவே முடியாது. ஏன் அப்படி நான் நினச்சிருந்தா இன்றைக்கி இந்த பிளாட்ஃபார்மில் நான் உங்களுக்கு கூட பேசிகிட்டு இருந்திருக்கவே முடியாது. ஸோ சுய இரக்கம், அதாவது நீங்களே ஒரு சுதந்திரமான நான் ஒரு பெண், என்னால் எல்லாமே முடியும். நான் போய் புது ஆள், ஸ்ட்ரேஞ்சர் எது வந்தாலும் என்னால் தைரியமாக போய் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை அப்ரோச் பண்ணி நான் தைரியமாக பேச முடியும். எனக்குள்ளே தோன்ற கேள்விகளையும் கொஷின்ஸையும் டவுட்ஸையும் நான் என்னால் சோலோவாக போய் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கணும். புரியுதா? செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்பவே முக்கியங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்பவே முக்கியம். இது ரெண்டுமே இருந்தால் உங்களால் எந்த சுச்சுவேஷனும் ஈஸியாக டேக்கிள் பண்ணி வந்துடலாம். அடுத்து நீங்கள் போய் ஒரு இன்ட்ரோவர்ட் என்ற ஜோனுக்குள்ளே இருந்து வெளியில் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறணுன்றதுக்காக உடனே போய் ஒரு ஸ்டேஜில் ஏறி மைக்கை பிடிச்சி 4 பேர் இதில் போய் நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க, இல்லை ஒரு ஸ்பீக்கர் லெவலுக்கு ஸ்பீச் கொடுங்கன்னு அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க. சின்னதாக இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டெக்ஸ்ட் பண்ணுவீங்கள, மெசேஜ், வாட்ஸ்அப்பு, எந்த இதில் இன்ஸ்டா எதில் வேணால் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுவீங்கள. இப்போ நீங்கள்
டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறது வந்து வாய்ஸ் நோட்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு தோன்ற விஷயத்த நீங்கள் என்ன லாங்குவேஜில் பேசணும். இப்போ நம்ம டேஸ் வந்து இங்கிலீஷ் வந்து பரவலாக எல்லா இடத்துலையுமே யூஸ்ஃபுல்லான லாங்குவேஜாக, கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி டெய்லியும் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் வாய்ஸ் நோட்ஸு பேச ஆரம்பிங்க. இந்த மாதிரி பேசும்போது வாய்ஸ் நோட் எடுத்து நீங்கள் பேசும்போது டெக்ஸ்ட் பண்ணும்போது எல்லாமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். அவங்க வந்து நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் ஹேண்டில் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வாய்ஸை அவங்க கேட்க போகிறது இல்லைன்னு தைரியத்தில் ஒரு ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். பட் எப்போ நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ இல்லை வாய்ஸ் நோட் அனுப்பும்போது ஐயோ நம்ம ஏதாவது ஒரு கிராமர் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ இல்லை ஏதாவது நம்ம வாய்ஸ் நல்லா இருக்காதோ நம்ம ஏதாவது தப்பாக ஏதாவது பேசியிருக்கோமோன்னு பயந்து இதில் நம்ம ட்வீட் பண்ணிப்போம். அந்த மாதிரி தயவு செய்து நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் எப்போல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு எதுவுமே பண்ணவே முடியாது. ஸோ தைரியமாக என்றைக்கு நீங்கள் உங்கள் அந்த ஃபியர் ஜோன்லேருந்து ஸ்டெப் அவுட் எடுத்து வைக்கிறீங்களா அன்றைக்கி நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஸோ எடுத்தவொடனே நீங்கள் போய் பெரிய ஸ்டேஜ் மேலே ஏறி ஒன்றா பேச சொல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தோன்ற பாயிண்ட்ஸை தைரியமாக போய் அப்ரோச் பண்ணி பேச ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு தனியாக போக ட்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஏன்னா எல்லா நேரத்துலையும் நமக்காக யாருமே நம்ம கூட இருக்க போகிறது கிடையாது. நமக்கு தேவையான சில விஷயங்களையும் தேவைகளையும் நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக நம்மளே தனியாலாம் போய் அது எப்படி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கான கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு லேடிஸ் ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக்கோங்க. ஒரு இடத்துக்கு தனியாக ட்ராவல் பண்ணி போகிற அளவுக்கு கரேஜ் உங்களுக்குள்ள செல்ஃப் டெவலப்மெண்ட் செல்ஃப் க்ரோத்தை டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடையில் ஒரு ஷாப்கீப்பர் கிட்ட போய் நம்ம ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணோம்னா தைரியமாக அவங்கக்கிட்ட வந்து இன்னும் உங்களுக்கு மற்ற சில பொருள்களை பற்றி டவுட்ஸ் இருந்தால் அதை வந்து என்கொயரி பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பப்ளிக் பிளேஸில் போகும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புது ஸ்ட்ரேஞ்சர் பர்சனாக எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் இந்த ஃபியர் ஜோன்லேருந்து கம் அவுட் ஆகி ஈஸியாக ஸ்டெப் அவுட் எடுத்து வெளில வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோனில் பேசுகிறவங்களுக்கு ஃபோனில் பேசுனா நிறைய பேர் பயப்படுவாங்க. டெக்ஸ்ட் மெசேஜ்னால் பேராவாக சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, எஸ்ஏ டைப்பில் பேராகிராஃப் மாதிரி லாங் பேராகிராஃப் மாதிரி நெரேட் பண்ணி அனுப்புவாங்க. பட் நேரில் போய் அவங்கள நம்ம மீட் பண்ணும்போது நமக்கு பிடிச்ச பர்சனாக இருக்கலாம், லவ்வபிள் பர்சனாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராக வேணா இருக்கலாம். பட் நேரில் போய் அவங்கள பார்க்கும்போது அந்த அளவுக்கு நம்ம தைரியமாக அவங்கள பார்த்து ஃபேஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு நம்ம ஃபேஸை ரிவீல் பண்ணி பேசும்போது எல்லாருக்குமே ஒரு கூச்ச சுபாவம் எல்லாமே ஒரு பயமாக இருப்பாங்க இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு நாம் இப்போ ஒரு க்ரௌடான ஒரு பப்ளிக் பிளேஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு இமேஜினேஷனில் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு புதுசாக ஒரு பப்ளிக் பிளேஸ் க்ரௌடாக மக்கள் கூட்டம் நிறைஞ்சிருக்கிற இடத்துக்கு போகும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தரும், நல்லா தான் வெல் ட்ரெஸ்ட் அப்படி தான் போயிருப்போம், நல்லா க்ரூமிங் பண்ணிட்டு தான் போயிருப்போம். இருந்தாலுமே நம்ம அழகாக கூட இருந்திருக்கலாம். அந்த இடத்துல சில பார்வையாளர்களுக்கு அவங்க கண்களுக்கு அழகாக கூட தெரிஞ்சிருக்கலாம். அதனால கூட சிலவங்க நம்மளை அட்மையர் பண்ணி கொஞ்சம் நம்மளே லுக்கப் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவே நம்மளுக்கு இன்ட்ரோவர்ட்டாக இருக்க பர்சனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், நம்ம நல்லா தானே நம்ம ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம், பவுடர் எங்கேயாச்சும் ஒரு மாதிரி கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கா, லிப்ஸ்டிக் ஓவராக போட்டு வந்துட்டோமா, இல்லை ட்ரெஸ் எங்கே ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணணுமா, இல்லை ட்ரெஸ் ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் வந்து உள்ளே என்ட்ராயிடும். ஆனால் அது கிடையாது. நம்ம நல்லா தான் இருப்போம், பார்க்குறதுக்கு நல்லா ஷோ பண்ணிக்கிற அளவுக்கு நல்லா தான் இருக்கும். அதுவே நம்ம ஃபேஸ் பண்ணிக்க நல்லா இருக்கோன்னு சொல்லிட்டு 4 பேர் பார்க்குறது கூட நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும், நம்ம மனசுக்கு எப்படி தெரியும், ஐயோ நம்மக்கிட்ட ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது போல், நம்ம இன்றைக்கி எதுவும் சரியாக பண்ணிட்டு வரல போல், அதான் எல்லாருமே நம்மளே பார்க்குறாங்கன்னு நினைப்போம். அது மாதிரிலாம் யாரும் உங்களை பார்க்கல. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை அந்த மாதிரி பார்க்குற பார்வையிலேருந்து கண்ணோட்டத்துலேருந்து வெளியில் வந்துடுங்க. ஓகேவா, ஒரு இடத்துல போய் நம்ம பேசுறதெல்லாம் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, நம்ம தயங்கி பேசினாங்கன்னா சிரிப்பாங்களோ, கேலி பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் தப்பாக அப்படியே நீங்கள் தப்பாகவே பேசுகிறீங்க, கிராமட்டிக்கலாக பேசலை, இல்லை நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை எந்த தடுமாற்றமும் இல்லாமல் தெளிவாக பேசலாம்னு பிரச்சனையே கிடையாது. யாருமே எடுத்த உடனே ரொம்ப தெளிவாக பேசப்படுறது கிடையாது. நீங்கள் பண்ணுற தப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது நீங்கள் என்னென்ன தவறுகள் சின்ன சின்ன தவறுகள்லாம் செஞ்சீங்களோ அதை வீட்டுக்கு வந்த பிறகு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது நமக்கு ஷிவர் ஆகுதா, வாய்ஸ் ஷிவர் ஆகுதா, கை ஷிவர் ஆகுதா, இல்லை நம்மளால அவங்களோட ஐ கான்டாக்டை ஃபேஸ் பண்ண முடியலையா, ஐ டு ஐ கனெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியலையா அப்படின்னு எது உங்களுக்குள்ள மாற்ற வேண்டிய விஷயமோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி மாற்றிக்கிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போகலாம்.
ஸோ அடுத்து இந்த படபடப்பு, ஆன்சைட்டி இதெல்லாம் குறைச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ரீத்திங். யாராவது உங்ககிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்ரோச் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு டவுட் கேட்குறாங்க, கொஷின் கேட்குறாங்க, இல்லை ஒரு நார்மல் கான்வர்சேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வராங்கன்னா நீங்கள் டக்குன்னு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் அவசியம். அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை ஃபஸ்ட்டு பொறுமையாக லிசன் பண்ணி ஒரு 4 to 5 செகண்ட்ஸ் உங்களுக்காக எடுத்து ஒரு லாங் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு பொறுமையாக சட்டிலாக ஹம்பிளாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். குயிக்காக நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. அவங்களுக்கு தேவை ஆன்சர். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் பதட்டப்படாமல் அமைதியாக ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் அதை மனசுக்குள்ளே உள்வாங்கி அதுக்கான பதிலை உங்களால் தெளிவாக சொல்ல முடியும். ஸோ அதனால் வெளி உலகத்தில் இருக்கிற மனிதர்களை பார்த்தும் பப்ளிக் சினாரியோவை பார்த்தும் தயவு செஞ்சு என்றைக்கும் பயப்படவே பயப்படாதுங்க. அதுக்கப்புறம் நாம் எப்படி இந்த சொசைட்டியில் ஒரு சோஷியல் ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னவோ அதை பற்றி நீங்கள் டெய்லியும் டே டு டே லைஃப்பில் ஒரு 5 to 10 minutes உங்கள் கேமராவில் வீடியோ ஆன் பண்ணி நீங்கள் செல்ஃபாக பேசி ஒரு வீடியோ ஷூட் பண்ணி நீங்களே அதை ரன் பண்ணிவிட்டு பாருங்கள். எப்படி நம்ம பேசுகிறோம், நம்மளுடைய நெரேஷன் எப்படி இருக்குது, நம்மளோட வே ஆஃப் ஸ்பீச் எப்படி இருக்குது, நம்மளோட வாய்ஸை எந்த அளவுக்கு நம்ம போல்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கும் போது இன்னுமே இந்த இன்ட்ரோவர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த சோஷியல் ஆங்ஸைட்டின்றது வந்து உங்களை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறது, பயத்தோடு ஸ்டாப் பண்ணுற மாதிரியான ஒரு தடுப்பு சுவர் கிடையாது. நம்மளுக்குள்ள நிறைய மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்குது. ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டால் கோபம், சிரிப்பு, அழுகை, வியப்பு, ஆச்சரியம், எவ்வளோ எமோஷன்ஸ் மிக்ஸ்டாக தான் இருக்குது இல்லையா? அது மாதிரி தாங்க இந்த பயம், ஒரு பதற்றம், சோஷியல் ஆன்சைட்டி, இதுவும் ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு எமோஷன், ஒரு ஃபீலிங் தான். ஸோ இந்த எமோஷனுக்குள்ளே நம்ம பயந்துட்டு ஸ்டக் ஆகிட்டுட்டா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் நம்ம லைஃப்பில் பார்க்க முடியாமலே போயிடும். ஸோ பயத்தை இன்னையோட கை விட்டுருங்க. எதுக்கு நம்ம பயப்படணும்? நம்ம எதனா தப்பு பண்ணணுமா? கிடையாது. நம்ம போய் ஒரு புதிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க போகிறோம். நம்ம வாயை விட்டு ஒரு விஷயத்தை பேசி தெரிஞ்சுக்காத வரைக்கும், கேட்டு புரிஞ்சுக்காத வரைக்கும் நம்மளால எதுவுமே நம்ம வாழ்க்கையில முழுசா தெரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ இன்னையோட இந்த சோஷியல் ஆன்சைட்டியை கைவிட்டுருங்க. தைரியமாக எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் தைரியமாக ரிலாக்ஸ்டாக ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 10 செகண்ட்ஸு நீங்கள் ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இப்படி நீங்கள் ஒரு 4 to 5 டைம்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அந்த ஆன்சைட்டி லெவல் டப் 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 அடிக்கிறதுலாம் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எனக்கு யார் இந்த அளவுக்கு பப்ளிக்காக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுற அளவுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணதுன்னு யாருன்னு நீங்கள் கேட்குறீங்களா? வேறு யாரும் இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஹஸ்பண்ட் அப்போ இவங்க ஹஸ்பண்ட் நல்லா இவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுவார் போல், தைரியம் கொடுப்பார் போல், அதனால தான் இவங்க இவ்வளோ அவ்வளோக்கு வந்து பேசுகிறாங்க நினைக்காதீங்க. ஒவ்வொரு டைம் சாதாரணமாக வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கும் போதே அவர் என்ன பண்ணுவார், எனக்குன்னு சில விஷயத்தில் நாலேஜ் இருக்கும். அவருக்கு தெரிகிற விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சிருக்க விஷயம் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது போல் தான் எல்லார் வீட்லையும் இருக்கும். ஆனால் இந்த மோஸ்ட்டாக இந்த ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறாங்க, அவங்க தான் ரொம்ப அறிவாளி மாதிரி, ஜீனியஸ் மாதிரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களாம் எதுவுமே தெரியாத மாதிரி, அவங்க இன்னொரு சின்ன சைல்டு மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே தெரியலனாலும் நீங்கள் எடுத்து சொல்லி இது இப்படிமா, இது இப்படி பண்ணால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படி சொன்னால் நாங்கள் கேட்டு புரிஞ்சுப்போம் இல்லையா? நல்லது சொன்னால் கேட்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். சொல்கிற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம எதாவது சொல்லும் போது உனக்குலாம் இதை பற்றி என்ன தெரியும், நீலாம் இதை பற்றி பேச வந்துட்டியா, நீயே ஒரு வேஸ்ட்டு, உனக்கே இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, வீட்டிலே உங்க சமையல் செய்ய, இதை தாண்டி உனக்கு என்ன தெரியும், 4 பேர் வெளியில் ஃபஸ்ட்டு வெளியில் பாருன்னா எப்படி நம்ம வெளியில் போக முடியும்? ஒன்று இவங்க கூப்பிட்டு போகணும், இல்லை நம்மளாம் செல்ஃபாக போகிறதுக்கு அலோவ் பண்ணணும். இது ரெண்டுமே பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு பப்ளிக்கில் சோஷியலில் கரண்ட் சினாரியோ என்ன நடந்துட்டுருக்கு தெரியாது. இது எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம ஏதாவது நமக்கு தெரிஞ்ச சோஷியல் பிளாட்ஃபார்ம் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு இவங்க சில டைமில் இவங்க பண்ணுற தப்பே நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணி கொஷின் பண்ணால் அது அவங்க பண்ண தப்பு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கான அவங்கக்கிட்ட பதில் இருக்காது. உடனே என்ன சொல்கிறாங்க, உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும், நீலாம் என்ன பேச வந்துட்ட, உனக்கு ஒன்றுமே தெரியாது. எப்போ ஒரு பர்சன் வந்து நம்மளை மட்டுப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்போவே நமக்குள்ளே தூங்கிட்டு இருக்க சொல்லுவாங்களே, எனக்குள்ள சும்மா கிடந்த சங்கை ஊதி விட்டாய், சிவனேன்னு கிடந்தவனை சீண்டி விட்டாய். இந்த பாட்டு தான் நான் நவ்வடேஸாக என் ஹஸ்பண்டை பார்த்து மாக் பண்ணி பாடிட்டுருக்கேன். ஆமாங்க, அந்த அளவுக்கு என்னை ஒரு ட்ரிகர் பண்ணி வருங்க. எனக்கு எங்கள் வீட்டிலலாம் என்னை எந்த அளவுக்கு என் பொண்ணு மாதிரி அறிவாளே கிடையாது. என் பொண்ணுக்கிட்ட ஒரு
டிசிஷன் கொடுத்தா சூப்பராக எடுப்பார், 4 பேருக்கு நல்லதாக எடுத்து சொல்லுவார், அறிவுரை சொல்லுவார். அந்த மாதிரி வார்த்தைகளை காதில் கேட்டுக்கிட்டு என்னைக்கு மேரேஜ் வச்சாங்கலேருந்து உனக்குலாம் என்ன தெரியும், நீயே ஒரு வெத்து வச்சுட்டு உனக்கு என்ன தெரியும், உனக்கு எதுவுமே தெரியாது, வாய் தான் பேச தெரியும், இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. இதையும் நானும் கேட்டுட்டு ஸ்டார்டிங்லாம் நானுமே ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறதால தாங்க இருந்தேன். யாராவது என்னை முன்ன பின்ன தெரியாத ஆள் சொல்லிட்டா கூடமே இவங்க போய் எப்படி நம்மளை பார்த்து இந்த வார்த்தை சொன்னாங்க, நம்மளாம் அப்படிப்பட்ட ஆளா, எப்படி என்னை பார்த்து இவங்க இந்த வார்த்தை சொல்லணும். அந்த நாளை ஃபுல்லாகவே நான் அதே ஓவர் திங்க் பண்ணி 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 வேறு எந்த விஷயத்துலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அந்த நாளை சஃபர் பண்ணி எவ்வளோ வேஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் இவனா ஒரு ஆள், இவன் என்ன சொல்ல வந்துட்டான் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டு நானே எனக்கு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டேங்க. நம்ம ஒரு பர்சனாக இருந்தாலும் ஒரு சிச்சுவேஷனாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்றைக்கு அது ரொம்ப நம்ம அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அப்போ தான் அந்த விஷயமா இருந்தாலும் அந்த நபர்களாக இருந்தாலும் அந்த எமோஷன்ஸ் ஃபீலிங் வாட் எவர் இட் இஸ் அது எதுவாக இருந்தாலும் நம்மளை ஹர்ட் பண்ணும் இல்லையா. நம்ம ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்றதை பொறுத்து தான் அந்த விஷயம் நம்மளை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுது, இல்லை நம்மளுக்கு எந்த விதத்தில் அது அஃபெக்ட் பண்ணுது, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நமக்கு அது கொடுக்குதுன்றதை பொறுத்து இருக்கு. நம்ம இந்த மாதிரி நம்மளை மட்டப்படுத்தி பேசுகிறவங்க, நம்மளை பயமுறுத்தணும்னு நினைக்கிறவங்க, நம்மளை குறைச்சி மதிப்பிடணும்னு நினைக்கிறவங்கள நம்ம ஒரு ஆளாகவே மதிக்கக்கூடாது. அவங்க நம்மளுடைய லெவலுக்கு ஒரு ஆளே கிடையாது. அவங்களாம் ஒரு டைம் வேஸ்ட் பண்ணுற பீப்புள். இவங்க கூடலாம் நம்மளை பேசி நம்ம புரிய வச்சுட்டு இருந்தால் நம்மளோட டைம் தான் வேஸ்ட்டு, நம்மளோட நேரம் எல்லாமே, நம்மளோட எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். நீலாம் எனக்கு சொல்கிறது அளவுக்குலாம் நான் ஆளாயிட்டேனே நினச்சிட்டு நம்மளை எப்படி நம்ம செல்ஃப் க்ரோத் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆன் பண்ணணுன்ட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தாங்க நான் ஃபஸ்ட்டு அழுதுட்ருக்கேன், ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஏன் அழுகணும், நம்ம எந்த தப்புமே பண்ணலை. இவங்க இவங்களோட பெர்செப்ஷன் இவங்க மனசில் நம்ம மேலே இருக்க வெறுப்பை எப்படி ஒரு டைம்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க போல. மற்ற டைம்லாம் நல்லா ஃபீஸ் பண்ணுவாங்க. ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேசுகிற டாப்பிக்கே வேறையாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்கள்லாம் எஸ்பெஷலி இந்த ஹஸ்பண்ட்ஸ்லாம் ஒரு சண்டை வீட்டில் வரும்போது அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ வெஞ்சன்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்க கோவப்படும் போது கண்டிப்பாக அதை உண்மையெல்லாம் வெளியில் சொல்லிடுவாங்க. இதனால் நான் நிறைய டைம் ஷார்ட் ஆகிட்டேன். இப்போலாம் நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லைங்க. நீலாம் என்னை இப்படி சொல்கிறியா, எதனா சொல்லிட்டு போ, உனக்கு என்னை அப்படி கேட்டால் தான் உனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்குது, அந்த டே ஃபுல்ஃபில்லாக போகுதுன்னா பரவாயில்ல, என்ன நீ டேமேஜ் பண்ணி நீ செல்ஃப் சாட்டிஸ்ஃபை ஆகிப்போ அப்படி சொல்லிட்டு நான் போயிடுறேங்க. இவங்க ஒரு ஹஸ்பண்டோ நம்ம இன்லாஸோ நம்ம கோ சிஸ்டர்ஸோ கோ பிரதர்ஸோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸு இல்லை நெய்பர்ஸ் யாராவது நம்மளை குறைச்சி மதிப்பிட்டு பேசுறதால நமக்கு ஏதாவது ஆக போதா கிடையாது. அவனுக்கு அதான் வேலை. நம்மளை அவன் குறைச்சி பேசுறதால 4 பேர்கிட்ட நம்மளை அவமானப்படுத்தி பேசுறதால அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அற்பத்தனமான சந்தோஷம் கிடைக்குதுன்னா கிடைச்சிட்டு போட்டோம், எடுத்துகிட்டு போட்டோம். அவன் எத்தனை நாள் நம்மளே பேசி அந்த அற்பத்தனமான சந்தோஷத்தை அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போகிறான். இன்றைக்கி நம்மளை பற்றி பேசுகிறான்னா நாளைக்கு அவனை பற்றி 4 பேர் பேசுறதுக்கு இன்றைக்கே ரெடி ஆகிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னைக்கு ஒருத்தவங்களை அவமானப்படுத்துறதுக்கும் ஒருத்தவங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறானே அன்னைக்கே இவன் ஒருத்தவனை ஏமாற்றணும்னு நினச்சா 10 பேர் இவனை ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. கடவுளை அவங்கள உருவாக்கி விட்டுட்டாருன்னு நினச்சிட்டு நம்ம தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தாங்க நானும் இனிஷியல் ஸ்டேஜில் நானும் அழுதுகிட்டு யோசிச்சுட்டு இந்த மாதிரியே பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானே எப்போல்லாம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு சண்டை வருது அப்போ தாங்க எனக்குள்ள ஒரு தைரியம் வரும். நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், நீ எனக்கு இது வாங்கிட்டு தரையா, நீ என்ன சண்டை போட்டுக்கிட்டா ஏதோ வீட்டுக்கு நீ சமைக்கிற க்ராசரி ஐட்டெல்லாம் வாங்கிட்டு தர மாட்டாங்க, பேசிக்க மாட்டோம், ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணிக்க மாட்டோம். அப்போ எனக்கு எப்படி என்ன ரியலைஸ் பண்ணுவோன்னா, ஹஸ்பண்டுக்கிட்ட பேசுனா நம்மளுக்கு இதெல்லாம் நமக்கு கிடைக்காது அப்படி சொல்லிட்டு நாம் அவங்கக்கிட்ட இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி அவங்க ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இது ஒரு கண்டென்ட்டாகவே உங்களுக்கு வீடியோ போடுறேன், ஓகேங்களா? அது மாதிரி நான் என்ன நினச்சேன், நீ என்ன எனக்கு இதை வாங்கிட்டு கொடுக்குறது, எப்போனா எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு சண்டை வருது அப்படின்னா எனக்குள்ளே நான் ஒரு புதுமை பெண் வீரப்பெண் மாதிரி நானே எனக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஸ்கூட்டியை எடுப்புங்க. நான் பக்கத்து கடைக்கு கூட போக பயப்படுற ஆள். நானும் எங்கள் வீட்டுக்காரங்க நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சண்டை வந்துச்சுன்னா ஸ்கூட்டி எடுப்பாங்க, ட்ரெஸ்ஸை போடுவாங்க, ஒரு மேக்கப்பை பண்ணிட்டுங்க சூப்பராக அப்படியே கெத்தாக ரெடியாகி போவாங்க. எனக்கு என்ன பிடிக்குதோ வாங்குவேன். பசங்களுக்கு என்ன தேவையோ பேக்கரி தனியாக போய் வாங்குவோம், ஹோட்டலில் போய் தனியாக பிரியாணியும் சாப்பாடாக வாங்குவேன். இந்த சிக்கன் சென்டர் போய் சிக்கன் வாங்கி போய் வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்டு தைரியமாக இருக்குங்க. பயந்து இருந்துக்கிட்டு ஐயோ நம்ம ஹஸ்பண்டே இப்படி சொல்லிட்டாரு, நம்ம மாமியாரே இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம அம்மாவே அப்பாவே இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம அக்கா தங்கச்சியே இப்படி சொல்லிட்டாங்க, பயந்துட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. பயந்துட்டு இருந்தால் நம்ம பயந்துட்டே தான் இருக்கணும், அதுலேருந்து வெளியிலே வர முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களோட செல்ஃப் ஒர்த்தை செல்ஃப் ரெஸ்பெக்டை சுயமரியாதை விட்டு கொடுக்கவே கொடுக்காதீங்க.
எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்மளை தாண்டி இதை எவனாலும் பண்ணவே முடியாது. நம்மளை விட்டால் யாரும் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணவே முடியாது. தைரியமாக வாடா பார்த்துக்கலாம், பேசுகிறவங்க பேசிட்டு போட்டான், அதெல்லாம் நம்ம காதில் ஒன்றும் அவசியம் சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு நீங்கள் தைரியமாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு மேலே நீங்களும் சோஷியல் இந்த சொசைட்டியில் வந்து தைரியமாக இந்த சோஷியல் ஆன்சைட்டிலேருந்து வெளியில் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் பேசின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன்றது நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இன்னும் இந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு என்ன மாதிரி டாப்பிக்கில் பேசலான்னு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகிலு. பாய்.